கட்டுமானம் மற்றும் ரயில்வே தொழில்துறைக்கு ஆக்சல்கள் மற்றும் டிரான்ஸ்மிஷன்களை தயாரிப்பதற்கு தனது 19வது ஆலையை கோயம்புத்தூரில் தொடங்கும் ZF குழுமம். இந்தியாவில் 19வது உற்பத்தி ஆலை தமிழ்நாடு மாநிலத்தில் ZF குழுமத்திற்கு 11வது உற்பத்தி அமைவிடம் இந்தியாவின் வளர்ச்சி மீதான அதன் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. உலகளவில் முன்னணி ஆட்டோமேட்டிவ் வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் என புகழ் பெற்றிருக்கும் ZF குழுமம் கட்டுமானம் மற்றும் ரயில்வே துறையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாநகரில் அதன் உற்பத்தி ஆலையை தொடங்கியிருப்பதன் மூலம் இந்தியாவின் துரிதமான வளர்ச்சி மீதான அதன் அர்ப்பணிப்பை உறுதி செய்யும் வகையில் ஒரு முக்கிய முன்னேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. 1000 சதுர மீட்டர்கள் என்ற மிகப்பெரிய பரப்பளவில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த புதிய உற்பத்தி தொழிலகமானது ZF குழுமத்தின் மிக நவீன உற்பத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இந்தியாவிற்காகவும் மற்றும் உலகத்திற்காகவும் இந்தியாவில் தயாரிப்பது என்ற ZF-இன் குறிக்கோளை செயல்படுத்தும் வகையில் இந்த புதிய கட்டுமான சாதனங்கள் தயாரிப்பு ஆலை நிறுவப்பட்டிருக்கிறது. உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே நேரத்தில் உள்நாட்டளவில் உற்பத்தி செயல்பாட்டில் நேர்த்தி என்ற இலக்கை நோக்கிய நிறுவனத்தின் சிறப்பு கவனத்தை இந்த அணுகுமுறை முன்னிலைப்படுத்துகிறது. இந்தியாவில் உள்நாட்டு சந்தைகளுக்கு கட்டுமான சாதனங்கள் பிரிவு மற்றும் ரயில்வேக்கு புதுமையான தீர்வுகளை முன்னோடித்துவமாக வழங்குவதில் இந்த ஆலை ஒரு மிக முக்கிய பங்காற்றும். அதே நேரத்தில் ZF குழுமத்தின் உலகளாவிய வாடிக்கையாளர்களுக்கு உற்பத்திக்கான மையமாக செயல்பட்டு ஏற்றுமதிகளையும் அதிகரிக்கும். இந்தியாவின் வலுவான கட்டுமான சாதன பிரிவில் காணப்பட்டு வரும் வளர்ச்சியை எதிர்கொள்ளவும் உயர்தர புதுமையான தீர்வுகளுக்காக தனது வாடிக்கையாளர்களுக்கு முன்வைக்கும் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யவும் 20 மில்லியன் யூரோ என்ற தொகையை ZF குழுமம் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறது. இந்தியாவின் வளர்ந்து வரும் போக்குவரத்து துறைக்கு உலகத்தரத்திலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே சிறந்த தயாரிப்புகளையும் தீர்வுகளையும் வழங்குவதில் தனது தளர்வில்லாத பொறுப்புறுதியை மேலும் வலுப்படுத்துவதே இந்த முதலீட்டின் நோக்கமாகும். ZF குழுமத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினரும் மற்றும் வர்த்தக வாகன தீர்வுகள் மற்றும் தொழிலக தொழில்நுட்பத் துறையின் தலைவருமான டாக்டர் பீட்டர் லயர் கூறியதாவது: